So welcome everyone once again to Bhagavad Gita reading. இன்னைக்கு 3 ஸ்லோகா நம்ம பார்த்திருக்கோம், ரீட் பண்ணிருக்கோம். It is 23, 24, 25. So தொடர்ந்து கிருஷ்ணா அர்ஜுனா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அர்ஜுனாவுடைய லேமெண்டேஷனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நாம அதை தொடர்ந்து நாமளும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிருஷ்ணா எவ்வளோ தெளிவா ஆத்மா பத்தி ரொம்ப ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியுமே ஸ்டில் பீப்புள் ஆர் கன்ஃபியூசிங் வித் ஆத்மா. ஸ்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு எதுக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளேஷன் வருதுன்னா மேபி சம் ஆஃப் யூ wouldn't have understood why Srila Prabhupada has explained certain things in a wide way. அது உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கும் ஃபர்ஸ்ட் ஏன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு தோணுச்சு. பட் நல்லா நீங்க மொத்த ஆன்மீக பிலாசபிஸ், வேரியஸ் ஸ்பிரிச்சுவல் பிலாசபிஸ், இந்த மாயாவாத கொள்கை, அருவவாத கொள்கை, இதுக்கு அவங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் Srila Prabhupada is giving here. அதாவது ஜென்ரலா ஒரு ஒப்பீனியன் இருக்கு, யூ ஷுட் நோ அபவுட் இட். நாளைக்கு நீங்க யார்கிட்டயாவது இத போய் பேசும்போது உங்களை கவுண்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட கேட்டா தென் யூ ஷுடன்ட் பிளிங்க். நீங்க முழிக்க தேவையில்லை, நீங்க ஸ்ட்ராங்காவே சொல்லலாம். ஸோ அதற்கான ஒரு ஒரு எஜுகேஷன் தான் கிருஷ்ணா நமக்கு கொடுக்குறாரு. ஸோ யாராவது நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணோம்னா ஜென்ரலா ஒரு பிலாசபி என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு பரமாத்மா, சரிங்களா, பிரம்மன் பரமாத்மா இருக்காரு. அவர்கிட்ட இருந்து பீஸ் 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 பீஸா வெட்டி லைக் அவர்கிட்ட இருந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி நம்ம எல்லாரும் இப்ப மீன் ஆல் ஆஃப் அஸ் ஹோல் லிவிங் என்டிட்டிஸ் ஆர் ஜஸ்ட் டிஸ்இன்டகிரேட் ஃப்ரம் த மெயின் ஆத்மா. ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாம் ஒரு உடல் எடுத்திருக்கோம். நம்ம இந்த உடல் எல்லாம் புரிஞ்சு வேரியஸ் ப்ராசஸ் மூலம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லிபரேட் ஆயிட்டோம்னா திருப்பி போய் பரமாத்மா கூட மர்ஜ் ஆயிருவோம். இட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேக் இருக்கு. ஒரு கேக் ஒரு 10 பீசஸா நம்ம கட் பண்றோம். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வேணாம் அந்த கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டாம் முடிவு பண்ணி 10 பீசஸ் அசம்பிள் ஆனா ஒரு ஹோல் கேக் வந்துரும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஹோல் சோல் பரமாத்மா லைக் ஒரு முழு ஒரு ஹோல்ல இருந்து எவ்ரி ஒன் ஹஸ் பீன் கட் ஆஃப், துண்டாக்கப்பட்டிருக்காங்க. நவ் அட் பிரசன்ட் நமக்கு நம்ம கடவுள் நமக்கு தெரியல. வாட் தே மீன் இஸ் கடவுள்கிட்ட இருந்து துண்டாக்கப்பட்ட பகுதி நானும் கடவுள். ஐ ஆம் ஆல்சோ எ காட். ஸோ நான் திருப்பி லிபரேட் ஆயிட்டேன்னா திருப்பி அந்த காடோட மர்ஜ் ஆயிருவேன். இட் மீன்ஸ் ஐ வில் ஒன்ஸ் அகெயின் பிகம் காட். இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளோடைய பிலாசபி. வெளியில இப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் அருவ ஜோதியில போய் கலக்கிறது, அருவ பிரம்மன். அவங்க அதனாலதான் சொல்லுவாங்க எல்லா டெமிகாட்ஸும் ஒண்ணுதான், மெயின் காடு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிவா தான் மெயின் காடு, லார்ட் சிவா தான் மெயின் காடு, அவரு தான் அருவ பிரம்மன். அவர்கிட்ட இருந்து குட்டி குட்டி பீசஸ் தான் வேரியஸ் டெமிகாட்ஸ், விஷ்ணு, பிரம்மா அண்ட் வேரியஸ் அதர்ஸ். மொத்த டெமிகாட்ஸ், விநாயகா, 33 கோடி தேவர்களும் நாமளும் கூட லார்ட் சிவாட்ட இருந்து வெளியில வந்திருக்கோம். சோ இப்ப சிவா தான் கிருஷ்ணாவுடைய இப்ப பேசிட்டு இருக்கிறது கூட கிருஷ்ணா கிடையாது, சிவா தான் கிருஷ்ணாக்குள்ள பூந்து பேசுறாரு. திஸ் இஸ் வாட் பீப்புள் ஆர் டீச்சிங் அவுட். ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் தீஸ் திங்ஸ் மாதாஜிஸ்? நீங்க இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி இங்க வரக்கு முன்னாடி யா அப்படிதான் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு சில ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. சிவாக்குள்ள ஆக்சுவலி கிருஷ்ணா பேசல, கிருஷ்ணாக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு பேசுது, சிவா தான் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? யா எக்ஸாக்ட்லி காட் த பாயிண்ட். ஹூ இஸ் தட்? நீங்க போயிருக்கீங்களா அதுக்கு? திவ்யா, have you been to that organization? No Mataji,
ஜஸ்ட் 1 மந்த் பேக் அத பத்தி என் ரிலேட்டிவ்ட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ ஷி வாஸ் ஆர்கியூயிங். சரி Yeah, ஓகே உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க ஓகே ஃபாலோ பண்றீங்க. நான் என்னோட ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு நானும் விட்டுட்டேங்க மாதாஜி. yeah, those people only are teaching like that. They teach everything from Bhagavad Gita. ஆனா அத வந்து சிவா சொல்றாரு அப்படின்னு. சுதா மாதாஜி. Yes, Mataji, yes, Mataji. Even I got Shiva is the main god. From that only we got all the demigods. And as you told, from Shiva only Krishna is speaking. And now only I'm getting a few days back only. Now only I have joined, no? So now only I'm getting which is truth one. So thank you, Mataji. Thank you, Mataji. So என்னன்னா சைவிசம் நம்ம வந்து சவுத்துல பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் தான் பாப்புலர். சோ அந்த சித்தாந்தத்துல இததான் சொல்றாங்க. சைவிசம் ஸ்பீக்ஸ் அபவுட் திஸ். ஷைவைட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அவங்க வந்து கொஞ்சம் அதாவது ஈவன் பிஃபோர் ராமானுஜாச்சாரியா ஒன்லி அவர் வந்துதான் வைஷ்ணவிசம் வந்து ரியல் வேர்ல்டுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி மோனிசம், அதாவது எல்லாமே ஒன்று, அந்த ஒன்று வந்து பலவாயிருக்கு, அந்த பலவெல்லாம் ஒன்னாயிருச்சுன்னா எல்லாமே திருப்பி ஒன்று. மோனிசம், துவைதம் அத்வைதம் சொல்லி அத்வைதம் பேசுறது, அத ஸ்ப்ரெட் பண்ணது வேற யாரும் இல்ல, ஷார்ட் சங்கராச்சாரியா, who is Lord Shiva, and he is done it on instruction of Krishna. இதெல்லாம் நமக்கு புரியாது, பிளைண்டா நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம ஃபைட் பண்ணுவோம். சங்கராச்சாரியார் தான் அத்வைதம் ஸ்ப்ரெட் பண்ணாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சூன்யவாத தத்துவம் இருந்தது. அதாவது புத்திசம் பாத்தீங்கன்னா சூன்யவாதம், எல்லாமே சூன்யம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அத முறியடிக்கிறதுக்காக, அதாவது புத்தாவா வந்ததும் கிருஷ்ணா தான். ஒரே குழப்பம் உங்களுக்கு. ஆஹா மாதாஜி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில நல்ல ஒரு முடிவுல இருப்பீங்களாட்டு இருக்குது, எங்களை வச்சு செய்ய போறீங்க அப்படின்னு நீங்க உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேக்குது. நான் வச்செல்லாம் செய்யல. அட்லீஸ்ட் யூ ஷுட் பி அவேர். இப்ப யாராவது ஒருத்தர் இப்படி உங்களை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா, இஃப் யூ நோ இட் ப்ரையர் ஹேண்ட், அட்லீஸ்ட் யூ கேன் எக்ஸ்பிரஸ் ஃபியூ திங்ஸ். யூ நீட் நாட் ஆர்கியூ. அட்லீஸ்ட் யூ கேன் பி கான்ஃபிடென்ட் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங். பாத்தீங்கன்னா நடுவுல என்ன ஆச்சு, இந்த கலியுகா ஸ்டார்டிங்ல மக்கள் வந்து பகவான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த துவாபர் யுகம் முடிஞ்சனி மக்கள் வந்து கலியோட ஆதிக்கம் அதிகமாகும், பீப்புள் பிகம் சோ டிகிரேடட். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பெல்லாம் வேதங்கள்ல அவங்க வந்து அந்த வேத மந்திரங்களுடைய பவரை செக் பண்றதுக்காக they will use animals. இப்ப நம்ம எப்படி வேரியஸ் டெஸ்ட் கினிபிக்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? நம்ம மெடிசன்லயும் படிச்சிருப்பீங்க, சயின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. Yeah, that everyone knows, Shrimataji. Ekadasi fasting time, you have ample time today. போன தடவை தான் it was short time, that's why I reminded. This time I think we have ample time, இல்லைங்களா? What is the fasting time? Can anyone? 10-11 மாதாஜி. 10 மணி 10 நிமிஷம் அது வரைக்கும் பண்ணலாம். Yeah, till 10 we can. 6 to 10. Yeah மாதாஜி, you have ample time. Only very few Dwadasi will have just 10 minutes break time. Adukka will remain people normally. இது வந்து you have ample time. நீங்க 10 வரைக்கும் break பண்ணலாம். So what is it? Deviated me from the topic. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க டாபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு நம்ம இப்ப கூட கினிபிக் எல்லாம் யூஸ் பண்றோம், அது மாதிரி அப்ப வேதங்கள். Yes. எங்க ஏகாதசி ஞாபகம் வந்தது உங்களுக்கு? We are speaking about something different. So yeah, experiments கூட நம்ம இப்ப பௌதிக எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு கூட we are using various animals இல்லைங்களா, to test rat and certain, what else that is used? Guinea pigs. What else used? Vaccines எடுக்கிறதுக்கு monkeys. Yes. So அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ற மாதிரி வேத மந்திரங்கள், அந்த பிராமணர்கள் படிக்கும் வேத மந்திரங்களுடைய அந்த பவர் பியூரிட்டி செக் பண்றதுக்காக they will use animals. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஓல்டா இருக்கிற அனிமல்ஸ் வந்து அந்த யாகத்தில அப்படியே போடுவாங்க. So it may look very ரொம்ப ஒரு ரூடா இருக்கும், ரொம்ப ஒரு what to say,
ரொம்ப ஒரு அட்ரோஷியஸா தெரியும். பட் த பர்பஸ் ஆஃப் டூயிங் தட் இஸ், அந்த இது முடிச்ச அப்புறம் அந்த அனிமல் வில் கெட் லிபரேட்டட் இன்டு ஹியூமன் ஃபார்ம், a better form. Immediately will get liberated into better form. அந்த வேரியஸ் எவல்யூஷன் ப்ராசஸ் பைபாஸ் பண்ணிட்டு இட் வில் என்டர் இன்டு பெட்டர் ஃபார்ம். அதுக்காக அந்த மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, பிராமணர்களே பண்ணாங்க. சோ இது என்ன ஆச்சுன்னா நாளடைவில் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, people started misusing it. They started killing animals like anything. They started misusing it. So அது ரொம்ப அதிகமான டைம்ல தான் கிருஷ்ணா came here as Buddha. புத்தாவா தோன்றி he preached totally non-violence. Non-violence preach பண்ணாங்க. So he spoke about சூன்யவாதம். சூன்யவாதம் அதாவது அடுத்த பிறவியில இல்ல, எதுக்குன்னா நல்லிஃபை பண்ணணும் இல்லைங்களா, இந்த அனிமல் சாக்ரிஃபைஸ் நல்லிஃபை பண்ணணும். சோ அதுக்காக அடுத்த பிறவியில எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி சூன்யவாதம், எவ்ரிதிங் இஸ் சூன்யம். We all, after the body disintegrates, we all go and merge in something black hole. இப்ப கூட black hole பத்தி எல்லாம் பேசுறாங்க இல்லைங்களா, there is no life after death அப்படின்னு சூன்யவாதம் பேசினாங்க புத்திசம். சோ அது கொஞ்ச நாள் அது புத்திசம், you will be surprised, it actually rapidly spread in South India also. South India நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு அப்ப. Have you heard about it? நீங்க பழைய புராணங்கள் படிச்சு பழைய ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா you will be knowing it. Buddhism was spreading here. So அந்த டைம்ல அத முறியடிக்கிறதுக்கு, just imagine, first it was zero, from zero முறியடிக்கிறதுக்காக one came. One is monism. Monismனா Krishna sent Shankaracharya, Lord Shiva, who is none other than Lord Shiva, to tell people there is a soul. So Shankaracharya especially South India la தான் மெயினா பண்ணார்ல, அந்த ஸ்ருங்கேரி மட்டம் அதெல்லாம் அவரோட இது. ஐ பிலீவ் சங்கராச்சாரிய பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். So he spoke about monism. அதாவது ஒரே ஒரு ஆத்மா தான், அந்த ஆத்மா தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. சோ நம்ம லிபரேட் ஆனா அந்த ஆத்மா போய் இந்த ஆத்மா கிட்ட merge ஆயிரும். That is what Shankaracharya speaks. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, சங்கராச்சாரிய அது மட்டுமா சொன்னாரு? What else he spoke? What else he spoke? The famous song of Shankaracharya. Bhaja Govindam. Yes, yes. Bhaja Govindam, Bhaja Govindam, Govindam Bhaje Moodamate. அதாவது மூடமதே, முட்டாளா இருக்கியே, பஜ கோவிந்தம். Shankaracharya's Lord Shiva, he preached to the people, he spoke about monism. But finally what he said, அந்த பஜ கோவிந்தம் சாங் லிரிக்ஸ் ஓட தமிழ்ல கூட இருக்கும். if you possible நீங்க அது கேட்கலாம். அது ரொம்ப அழகா சொல்லிருவாரு. why do you get attracted to a woman, எல்லாமே சொல்லிருப்பாரு. அந்த பஜ கோவிந்தம் சாங் is so meaningful. So he is asking us to surrender to Govinda, Bhaja Govinda. Why should Shankaracharya ask people to sing about to chant Govinda's name? Bhaja Govinda. Please think. ஒரு செகண்ட் டைம் எடுத்து யோசிச்சு பாருங்க. Why Shankaracharya is asking people to talk about Govinda? If Lord Shiva தான் முழு முதற் கடவுள்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, சங்கராச்சாரிய நினைக்கிறாருன்னா, he never said பஜ சிவா பஜ சிவான்னு அவர் சொல்லலையே இல்லைங்களா? What did he say? பஜ கோவிந்தம். சோ அதுக்கப்புறம் 0 1, அந்த 1 முறியடிக்கிறதுக்காக ராமானுஜாச்சாரியா appeared. Ramanujacharya appeared and he gave Dvaidam. So Shankaracharya spoke Advaitam, Ramanujacharya came here and he spoke Dvaidam. அதாவது ராமாச்சாரிய ஆக்சுவலி விசிஷ்ட அத்வைதம் சொல்லுவாங்க. துவைதத்திலே இன்னும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லுவார். சோ பாத்தீங்கன்னா ராமானுஜாச்சாரியா தெளிவா சொன்னாரு, சோல்னு ஒண்ணு இருக்கு, சூப்பர் சோல்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டு பேருமே ஒரு பாடியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராமானுஜாச்சாரியா சொல்லுவார். அதனாலதான் வைஷ்ணவிசம் அதுக்கப்புறம் தலை தோங்குச்சு. அது வரைக்கும் சைவிசம், இந்த சிங்கிள் மோனிசம் தான் ஸ்ப்ரெட் ஆயிருந்தது எல்லா பக்கமும். So Ramanujacharya பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. All of you must be knowing about him. Such a wonderful acharya. He is none other than, who is Ramanujacharya? Adishesha.
பலராமர் எஸ் இஸ் ஆதிசேஷன், பகவானுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன். சோ அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எப்பவுமே பாத்தீங்கன்னா கிருஷ்ணா வரக்கு முன்னாடி பலராம் வருவாரு. எல்லா இடத்துலயும் எங்க லீலா நடந்தாலும் பல்ராம் will come personally and get the preparation done, ground preparation ready பண்ணி தான் then Krishna will come. Anywhere you see, எங்க வேணா பாருங்க, even Krishna appearance முன்னாடி who appeared before Krishna? பலராம் மாதாஜி. Yes, Balram appeared. அதாவது கிருஷ்ணோட அப்பியரன்ஸ் வந்து 8வது குழந்தை. 6 குழந்தைகள் இறந்தப்புறம் 7வது பலராமர், 8வது கிருஷ்ணா. அந்த 6 குழந்தைகள் வேற யாரும் இல்ல, காமம், குரோதம், மதம், மாச்சரியம், லோபம், மோகம். ஒருத்தரோட இருதயத்துல நம்ம we are full of all these demands. நம்ம எல்லாத்துடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் ஐயோ மாதாஜி எனக்கு அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். The fact that we are here in this material world means our heart is full of all these things. காமம், குரோதம், மதம், மாச்சரியம், லோபம், மோகம். சோ இந்த 6மே யாருடைய ஹிருதயத்தை விட்டு வெளியில போகுதோ இம்மீடியட்டா அங்க யார் அப்பியர் ஆவாரு? பலராம் அப்பியர் ஆவாரு. வாட் will he do? He'll prepare the ground. நல்லா நம்ம ஒரு மேட்ச் விளையாடணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், நீங்க கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்த்திருப்பீங்க. how beautifully they prepare the pitch. அந்த மாதிரி நம்ம ஹிருதயத்தை தூய்மையாக்குவதற்காக பல்ராம் இஸ் கம்மிங் as spiritual master. அதனாலதான் ஆதி குரு பல்ராம். அவர்கிட்ட இருந்தா அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் நம்ம நம்ம வேரியஸ் சில பிரபுபாத் சரண்டரா இருக்கும், எங்களுக்கு எங்க குரு மகாராஜ் இருக்காங்க. நாளைக்கு நீங்க எல்லாம் இனிஷியேஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரு மகாராஜ், இட் மே பி மை குரு மகாராஜ், you have an option to choose other guru maharaj also. So that guru will prepare your heart very nicely so that Krishna can come and sit there. ஜம்னு வந்து உட்காந்துக்குவார். நீங்க நல்லா அழகா உங்க ஹிருதயத்தை ரெடி பண்ணி காமம், குரோதம் எல்லாமே எல்லா டிமாண்ட்ஸையும் அழிச்சு நல்லா ஜம்முன்னு ஒரு சிம்மாசனம் போட்டு வச்சிருந்தோம்னா கிருஷ்ணா will come and stay there very happily. இப்போ கூட நம்ம டெய்லி காலையில ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரா சொல்லும் போது கிருஷ்ணா இஸ் ட்ரைங் டு என்டர் அவர் ஹார்ட். We are literally begging him. ஹரே கிருஷ்ண மகாமந்திரா மீனிங் என்ன? We are begging Krishna, oh Srimati Radharani, please 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 help me to serve Krishna. நம்ம டெய்லி நம்ம சர்வீஸ் கேட்கிறோம், டெய்லி நம்ம கெஞ்சுறோம். we are literally begging Srimati Radharani. அதனாலதான் 16 மாலை ஜபம் பண்ணுங்கன்னு சொல்வதற்கு காரணம் we are requesting service. So நம்ம சர்வீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது கிருஷ்ணா is trying to enter, வரதான் பாக்குறாரு. But we are full, our heart is full of all this kalmisham. அவர் உள்ள இப்ப நீங்க ஒரு கெஸ்ட் வராங்க உங்க வீட்டுக்கு, உங்க வீட்டுல எல்லா திங்ஸும் கீழே இறக்கி போட்டிருக்கீங்க. ஒரு கெஸ்ட் நீங்க இன்வைட் பண்ணா அவர் வந்து உட்கார முடியுமா? Some VIP, can you invite a VIP in a dirty place? பண்ண முடியுமா மாதாஜி? No Mataji. No, then your place should be very clean, right? Then you can invite a VIP. ஒரு இடத்துல பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ பெரிய ஆளுங்களோ வராங்கன்னா எவ்வளவு கிளீனிங் நடக்குது. You would have noticed it, இல்லைங்களா? சோ பௌதிகமான ஒரு விஐபி வர்றதுக்கு இவ்வளவு கிளீனிங் நடக்கும்போது you are inviting Krishna to your heart. அப்ப எவ்வளவு கிளீனிங் நடக்கணும்? How much cleaning should happen there, இல்லைங்களா? சோ அந்த கிளீன் பண்றதுக்குதான் பல்ராமர் வர்றாரு. சோ ராமானுஜாச்சாரியா appears before Chaitanya Mahaprabhu. Chaitanya Mahaprabhu is Sakshat Krishna. So நீங்க அப்படியே அந்த இது பாத்தீங்கன்னா 200 years once people will start coming. They will just give a gap and they will just start appearing. So Ramanujacharya வந்துட்டு போனதுக்கு அப்புறம் Chaitanya Mahaprabhu appeared here. He is none other than Lord Krishna himself. தயவு செய்து அவர் அவதார்னு கூட சொல்லக்கூடாது. He is Lord Krishna himself. கிருஷ்ணாவே தான், he is அவதாரி. He is Krishna in the mood of Srimati Radharani. So Mahaprabhu இங்க தோன்றி அவர் வந்து இந்த கலியுகத்துல நமக்கு இதெல்லாம் புரியும். இப்ப நான் இன்னும் 1 மணி நேரம் நான் இந்த பிலாசபி எடுத்தா கூட you cannot understand. Can you all understand it to great extent? ஏதோ
நான் சொல்றேன் எனக்கு புரிஞ்சது ஒரு 10% சொல்றேன், நாட் ஈவன் 10%, 2%. அது உங்களுக்கு ஒரு 1% தான் புரியும் இல்லைங்களா? இவ்வளவுதான் நம்மளுடைய கெப்பாசிட்டி, பிரெயின் கெப்பாசிட்டி இன் கலியுகா. சோ கிருஷ்ணா பார்த்துட்டு நமக்காக அவர் சொன்னாரு, கலியுகத்துல மந்த புத்தி, அல்பாயுசு, மந்த சுமந்த மதையோ, பிராயேன அல்பாஷ சவ்யா, மந்த சுமந்த மதையோ. பாகவதம் 5000 வருஷம் முன்னாடி எழுதியிருக்காங்க. அந்த பாகவத்துல தெளிவா கொடுத்திருக்காங்க, மந்த புத்தி, கலியுகத்துல இருக்கவங்களுக்கு மந்த புத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு இதெல்லாம் புரியாது. அந்த காலத்துல பீப்புள் ஆர் சோ எலிவேட்டட். திரேதா யுகா, துவாபர் யுகால எல்லாம் பாத்தீங்கன்னா வேதங்கள் ரிட்டன் ஃபார்ம்லயே இல்ல. ஃபார் இன்ஃபர்மேஷன், கலியுகால மட்டும்தான் வேதங்கள் இஸ் கிவன் ரிட்டன் ஃபார்ம். அப்பெல்லாம் ரிட்டன் ஃபார்ம்ல கிடையாது. ஜஸ்ட் அதனாலதான் ஸ்ருதி. ஸ்ருதினா உங்களுக்கு தெரியும், கேக்குறது. ஜஸ்ட் பீப்புள் வில், இப்ப நான் வந்து வேதங்களை வந்து இப்ப கிடுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, if you are able to, can you understand anything from Veda if I just chant? No, Mataji, எனக்கு chant பண்ண தெரியாது, அது வேற விஷயம். If at all I chant, can you understand anything now from Veda? No. But people are so elevated. அதனாலதான் திருப்பி சொல்றேன், நமக்கு முன்னாடி இருக்கவங்கள நம்மளை விட புத்திசாலி. ஆனா நாம் இந்த கலியுகத்துல என்ன நினைச்சுக்கிறோம், நாம வந்து ஒரு ஆட்டம் பாமையும் ஒரு மொபைலையும் டிவியும் கண்டுபிடிச்சு we are great நினைக்கிறோம். No. People are so intelligent than us. அதனால இங்க கொடுத்திருக்காங்க. நாம வெறும் அணு ஆயுதம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். we discovered something in fire, but see, they have discovered in water, they discovered in air. நமக்கு அதெல்லாம் தெரியாது. So don't think that we are the only people who are very intelligent. We are very less compared to others. We are very less. So coming back to that, சோ அந்த காலத்துல ரொம்ப டேலண்டா இருந்தாங்க. ஸ்ருதி மந்திரம் மூலமே வேதங்கள் கத்துக்கிட்டாங்க. சோ அது எல்லாம் நமக்கு இப்ப புரியாதுங்கிறனால நமக்கு எளிமையா, மிக எளிமையா, அதாவது இதுக்கு மேல எளிமை பண்ணவே முடியாது. அந்த மாதிரி கடையில நின்னு, கடை தெருவுல நின்னு வைரம், வைடூரியம், கோமேதகத்தை வந்து அப்படி இறைச்சாரு சைத்தன்ய மகாபிரபு. He just threw it away. Come on, pick it up, take it. கடை தெருவுல he just gave us. நம்ம வந்து we have been searching it. நம்ம வந்து காசு கலெக்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கடையில வாங்கணும்னு நினைக்கிறது. Just like that he gave, he distributed. Come on, pick up. And that is none other than Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. So தயவு செய்து இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரமும் மற்ற மந்திரங்களையும் ஒன்று நினைக்காதீங்க. அது ஈஸியா கிடைக்கிறதுனால அதுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்காதீங்க. This is the topmost thing you can get in your life. Topmost. என்ன சீக்வன்ஷியலா நெகட்டிவ்ல இருந்து 0 கொண்டு வந்தாங்க, 0ல இருந்து 1 கொண்டு வந்தாங்க, 1ல இருந்து 2 கொண்டு வந்தாங்க, and 2ல இருந்து what is the philosophy of Chaitanya Mahaprabhu? Anyone of you know here? Mahaprabhu கொண்டு வந்த philosophy பேர் என்ன? You must be knowing it. Salli Mataji, Kalyani Mataji. Achintya Beda Abeda Tattva. Yes. Achintya Beda Abeda Tattva. So very beautiful. அதாவது clarity பாருங்களேன். See the clarity. First சூன்யவாதம் சொன்னாங்க. அப்புறம் எல்லாமே ஒண்ணுன்னு சொன்னாங்க. ஒன்னு இல்ல ரெண்டுன்னு சொன்னாங்க. And Chaitanya Mahaprabhu has given us Achintya Beda Abeda. Achintya. Achintya means what in English? Inconceivable, right? Inconceivable. You cannot even conceive it. You cannot even imagine it. And Achintya Beda Abeda. So simultaneous oneness and difference. அது எப்படின்னா, one sense we are equal to God. அதாவது இது வந்து சங்கராச்சாரியா சொன்னது. But at the same time we are different from God. Achintya Beda Abeda Tattva. So இந்த Achintya Beda Abeda Tattvaவை நீங்க எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணலாம். You can apply it everywhere in your even normal life. This exists. This Tattva exists in even our normal life. ஒரு அப்பாவும் பையனும் one sense they are one, but they are different. இல்லைங்களா? Can you say that a son is different from a father? No. They all belong to one family. But are they both same person? They're different, right?
So this is what called Achintya Beda Abeda. இத கொண்டு வந்தது, இத சொல்லி கொடுத்தது யாருன்னா Chaitanya Mahaprabhu. So with Achintya Beda Abeda Tattva only you can explain all the spiritual philosophies. அது கொண்டு வரலைன்னா you cannot explain. In one sense, yes, we are part and parcel of the Lord. We are equal to Lord. No doubt about it. But we are not Lord. We are not God. We are equal to him in just quality. அதான் பிரபுபாத் நீங்க இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா புரியும் உங்களுக்கு. பிரபுபாத் சொல்றாரு, ஒரு பெரிய ஒரு நெருப்பு, அந்த நெருப்புல இருந்து தெரிச்சு விழுகிற பொறிகள் தான் நாமெல்லாம். சோ அந்த நெருப்பு அமியாம எரிய சக்தி அதுக்கு இருக்கு. ஆனா பொறி பாத்தீங்கன்னா கீழே உளுந்தோடனே ஆஃப் ஆயிரும் இல்லைங்களா? இட் லூஸ் இட்ஸ் டெண்டன்சி. நம்ம எல்லாம் அதனாலதான் மாயாவுக்கு உட்பட்டவங்க. பட் அந்த நெருப்பு இட் cannot be put off. It is God. God cannot be influenced by Maya. When Mayavadi Tattvas are telling that even the God is descended and is influenced by Maya, அது எப்படி ஒத்துக்க முடியும் இல்லைங்களா? If something is influenced by Maya, then how is he called as God? Srila Prabhupada writes here. யாராவது மாயாவால அப்படின்னா கடவுளை விட மாயா பெரியவங்க ஆயிரும் இல்லைங்களா மாதாஜிஸ் அண்ட் பிரபுஜிஸ் ஹியர்? நம்மளால மாயாவால நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியும்னா it means Maya is more powerful than us இல்லைங்களா? Is it not right? மாயாவால கடவுள் கிருஷ்ணா இங்க வரும்போது மாயாக்கு உட்பட்டவன்னு சொல்றது how foolish it is. God, how can a God be influenced by Maya? Maya is his Shakti, his external potency. And Lord Shiva is none other than Krishna with some tinge of Maya. That's it. When Krishna wants to impregnate this material world, he turns into Shiva. Paal தயிர் எக்ஸாம்பிள் தான். பாலும் தயிரும் on one sense ஒண்ணுதான். Achintya Beda Abeda you can bring here. பாலும் தயிரும் is it not both milk? What is that? Milk products, Mataji? Both curd and milk. Yes, Mataji. But is the both same? Is the both same? Milk and curd? No, Mataji. அப்ப அங்க என்ன ஆயிருக்கு? திரிவடைஞ்சு milkல என்ன கலக்குறாங்க? A little tinge of modes will turn milk into Maya. தயிர் ஆக்கிரும் இல்லைங்களா? So Shiva, if Lord Krishna is called as milk, Lord Shiva is curd. That's it. There is no diff. That is why Lord Shiva's potency is too high. நீங்க தயவு செய்து Lord Shiva வேற யாரும் நினைச்சுக்காதீங்க. He is none other than Krishna when he touches Maya. That's it. அதனாலதான் மாயாவின் கணவர் கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டாங்க. மாயாவின் கணவர் சிவா. மாயாவின் கணவர் சிவா. லார்ட் துர்கா தான் மாயா. அவங்களுடைய ஹஸ்பண்ட் லார்ட் சிவா. சோ அதனாலதான் அவருடைய பொட்டன்சி இஸ் ஆல்மோஸ்ட் சேம் ஆஃப் கிருஷ்ணா, பட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் கிருஷ்ணா. இததான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதனாலதான் இந்த பௌதிக உலகத்தில் டாப் மோஸ்ட் பீப்புள் லார்ட் சிவா அண்ட் பார்வதி. தட் இஸ் ட்ரூ. வி அக்ரி. இந்த மெட்டீரியல் வேர்ல்டு ஒரு சிவா பார்வதி இருப்பாங்க, இன்னொரு மெட்டீரியல் வேர்ல்டுக்கு இன்னொரு சிவா பார்வதி இருப்பாங்க. There is millions and millions of material world, but Krishna is the same. Krishna is there in spiritual world. And even Shiva ருத்ராவா எக்ஸ்பேண்ட் ஆகிறதா மெட்டீரியல் வேர்ல்டுக்கு மாறுபடுவாங்க. பட் சிவா இஸ் எட்டர்னலி as a சதா சிவாவா இருக்காரு. எங்க இருக்காருன்னா ஆன்மீக கைலாயத்துல இருக்காரு. லார்ட் சிவா இஸ் எக்ஸிஸ்டிங் எட்டர்னலி இன் கைலாஷ், which is in between மெட்டீரியல் வேர்ல்டுக்கும் ஆன்மீக உலகத்துக்கு நடுவுல இருக்கார். He is neither a ஜீவ தத்வா, he is neither a what is it விஷ்ணு தத்வா. அவர் ஒரு ஜீவராசியும் கிடையாது, அவர் கடவுளும் கிடையாது. கடவுள் கிடையாது in the sense he is not Vishnu Tattva. He is got an interesting tattva called Shiva Tattva. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சிவ தத்துவா. அதனாலதான் Lord Shiva's potency is so exemplified in his material world. Yes, it is none other than Krishna when he touches Maya. அவளா புரிஞ்சா போதும் நமக்கு. அட்லீஸ்ட் இதுல இன்னும் டீப்பா இருக்கு, நமக்கு அவளெல்லாம் புரியாது. So when Krishna impregnates us, நம்மெல்லாம் part and parcel of Krishna. நம்மள இந்த மாயா சக்தி, இந்த பௌதிக உலகத்துக்குள்ள நம்மள இம்ப்ரெக்னேட் பண்ணும்போது he turns into Shiva, and that Shiva is considered as father of this universe. It is all true. நீங்க எல்லாம் நிறைய சிவா பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் it is all true.
அவருடைய பொட்டன்சி இஸ் ட்ரூ. ஆழகால விஷம் குடிச்சு நீலகண்டரா மாறினது ட்ரூ. எவ்ரிதிங் இஸ் ட்ரூ. சிவாவோட பாஸ்டைம்ஸ் பாருங்க. லார்ட் சிவா பத்தி நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஒன் क्वेश्चन. அவர் எப்பவுமே என்ன மாதாஜி பண்ணிட்டு இருப்பாரு? மேபி சுதா மாதாஜி, what will be doing? Meditation, Mataji. Always in meditation. Why should he meditate? Why should he meditate? He is meditating on someone supreme, இல்லீங்களா? தன்னை விட பெரியவர் ஒரு மெடிடேட் பண்ண இல்லீங்களா? Yeah, he is meditating on Lord Sankarsana. Yoga nilai. Always he'll be in yoga nilai. Yogi, yes. Yogi, Siddha He is yogi. meditating on Lord Sankarsana. இது எல்லாமே பிரம்ம சம்ஹிதால கொடுத்திருக்கு, பாகவதத்துல கொடுத்திருக்கு. He'll be meditating on Lord Sankarsana. Lord Sankarsana தான் மெடிடேட் பண்ணுவாரு. He is the proper Vaishnava. வைஷ்ணவானாம் யதா சம்பு. வைஷ்ணவர்களே தலையானவர் யாருன்னா சிவா. அவர் எந்த இடத்துலயுமே சிவா இஸ் ஓகே. சிவா வேற யாரும் நினைச்சுக்காதீங்க. சிவா இஸ் கிருஷ்ணா தான். அவருடைய எல்லா பொட்டன்சியும் சிவா இருக்கு வித் சம் மிக்ஸ்ட் அட்ரிபியூட். தட்ஸ் இட். நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. பிரம்ம சம்ஹிதா 5வது பிரம்ம சம்ஹிதா 5th 45 எடுத்து படிச்சு பாருங்க. வெரி கிளியர்லி they are given how Lord Krishna turns into Shiva when he touches Maya. So அந்த பொட்டன்சி இருக்கிறதெல்லாம் உண்மைதான், பொய்யெல்லாம் கிடையாது. he is extremely powerful. அதனாலதான் சிவா வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல நீங்க என்ன வரம் கேட்டீங்கன்னா சிவா will give very அசுதோஷ் இல்லைங்களா? அவருக்கு இன்னொரு நேம் இருக்கு தெரியுங்களா சிவாக்கு? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அசுதோஷராவ். என்ன சொல்லுவாங்க மாதாஜி தமிழ்ல? சிவாவோட நேம் அசுதோஷ். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. It means he is auspicious. Immediately என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவாரு. He will not think about the consequence. என்னை ப்ரே பண்றாங்க. That is why நீங்க கவனிச்சு பாருங்க. ராவணா got the boon from Shiva. Hiranyakashipu got the boon from Brahma. எங்கேயாவது விஷ்ணு வரம் கொடுத்து அந்த பர்சன் டிமாண்டா மாறினது நீங்க எங்காவது பாத்திருக்கீங்களா? Have you heard in Purana? Even Arjuna got it, no, Mataji. பசுபதி அஸ்திரம். Yes, at least Arjuna is in goodwill. நான் சொல்றது டிமாண்ட்ஸ். ராவணா, ஹிரண்யகசிபு. நீங்க புராணங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. எங்கேயாவது புராணங்கள்ல விஷ்ணு ஒருத்தருக்கு ஒரு வரம் கொடுத்து அவங்க டிமாண்டா மாறினது எங்கேயாவது பாத்திருப்பீங்களா? Have you heard any story in Purana? No, Mataji. If you heard, you can tell me. Actually, I wanted to know. You wouldn't have heard. Yeah. ஏன்னா ரொம்ப ரொம்ப கருணையான. ஆக்சுவலா லார்ட் சிவா பாத்தீங்கன்னா he is such a merciful person, very sweet person. ரொம்ப கருணையானவர். நமக்கா ரொம்ப ரொம்ப அவர் வந்து கருணை வழங்குவார் அவர். பாத்தீங்கன்னா சிவா ஒரு முறை கூட ஒரு ஸ்டோரி just tell 2 seconds சொல்லிடுறேன். ஒரு அசுரருக்கு ஒரு வரம் கொடுப்பாரு. அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ண வரம் கொடுப்பாரு. அவன் தலையில கை வச்சா அவங்க வந்து அவ்வளவுதான், அவங்க வந்து வேனிஷ் ஆயிடுவாங்க. they will just crumble. சோ அந்த வரம் கொடுத்துருவாரு. அந்த அசுரன் அந்த வரத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுவான்? he will try to touch Lord Shiva. அதுக்கப்புறம் சிவா ஓடி போவார். யார்கிட்ட போவார்? Have you heard this story? Krishna. Yes. If Shiva is speaking from Krishna's body, why should Shiva run to Lord Krishna? Yes, Bhasmasura. Yes, true. I'm asking a question here. If Shiva is speaking from Lord Krishna here, why should Shiva run to Vishnu for his protection? இல்லைங்களா? சோ நம்ம வந்து இப்ப ஒரு விஷயத்தை இது வந்து இவங்கெல்லாம் சொல்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க அதாவது ட்ரெயின் வருது, ட்ரெயின் தூரமா வருதுங்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்ட் வச்சு நம்ம ட்ரெயின் வருதுன்னு தெரியும். அப்புறம் தூரமா லைட் வரும். அப்புறமா அப்படி பெட்டியா வரும். அப்புறம் அதை பார்க்கும்போது ஏதோ செம்ம ஒரு தீப்பெட்டி அடுக்கு வச்ச மாதிரி தெரியும் ட்ரெயின். கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் கம்பார்ட்மெண்ட் அப்புறம் தான் ட்ரெயின் ஃபுல்லா இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி பகவானை வேரியஸ் ஃபார்ம்ல அப்ரோச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் லைட் சவுண்ட் கேக்குது, அப்புறம் லைட் தெரியுது, அப்புறம் தூரமா ஒரு உருவம் தெரியுது, கிட்ட வந்த அப்புறம் தான் ஒரிஜினல் திங்ஸ் தெரியுது. So what they speak is also true, it's not false. ஆனா அதோட நின்றாங்க. If you just ட்ரெயின் சத்தத்தை கேட்டு ட்ரெயின்னாலே சவுண்ட் தான் நீங்க இமேஜின் பண்ணிட்டீங்க. இஸ் இட் கரெக்ட் மாதாஜி?
சவுண்ட் கேட்டா அது ட்ரெயின் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க முடியுமா? No Mataji. No Mataji. அந்த ஸ்டேஜில் நின்னுக்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் நின்னுக்கிட்டு இதுதான் ஹையஸ்ட் நின்னுக்கிறாங்க. பட் the top most is understanding the person behind all these things. மக்களால டிவோட்டியோட கருணை இல்லாம, ஒரு பியோர் டிவோட்டி கருணை இல்லாம யாராலையும் ஆன்மீக உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. பிகாஸ் இட் இஸ் பியாண்ட் அவர் சென்சஸ். நம்ம புலன்களை மீறினது. So no one can understand the spiritual world without the help of devotees. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், we are so fortunate to get association of a devotee. ஸ்ரீல பிரபுபாதர் மாதிரி தூய பக்தர்கள் வந்து நமக்கு இது கொடுக்கலன்னா we would never understand this philosophy. வருவோம், ஒவ்வொரு ஸ்டேஜா வருவோம். It will take millions and millions of years to come to this stage. இன்னைக்கு நீங்க ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லி 5 வருஷத்துல வந்த ஸ்டேஜ it will take millions of years to come to this stage. So just at least theoretically understand the position you are put now. எவ்வளோ பெரிய ஒரு fortunate you are to enter in this process. எவ்வளோ billions of millions of life ஜென்மாவை நீங்க ஸ்கிப் பண்ணி you are into this process. 100 மாடி கட்டடத்துல ஸ்டெப் ஏறி தான் கடப்பேன்னா ஓகே, well and good, you go for it. இல்லைங்களா? Who can stop you? Who can stop you? You can go for it. ஆனா if there is an elevator, let us just climb on the elevator and go up. அதுதான் புத்திசாலித்தனம் இல்லைங்களா? சோ கிருஷ்ணா இங்க தெளிவா ஆத்மா வெட்ட முடியாது, கரைக்க முடியாது, எரிக்க முடியாது, உலர்த்த முடியாது. இட் மீன்ஸ் நீ இப்ப எல்லாரும் சொல்ற அருவ ஜோதி போய் கலந்து, how will you go and கலப்பீங்க? எப்படி கலப்பீங்க அருவ ஜோதியில? If a soul cannot be burnt or merged with anything, how can it be gone merged with Arva Brahman? You will be just clinging on to the Arva Brahman. அவ்வளவுதான், தனியா தான் இருப்பீங்க. We are with individuality till eternally. We are with individuality. இப்ப இந்த பாடியை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். பாடி விட்டா கூட we have our own individuality. நாம நம்ம தனித்துவத்தை இழக்கிறதே கிடையாது. Because we are created with individuality by Krishna for his own enjoyment. அவரோட என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்மள கிரியேட் பண்ணிருக்காரு. We have particular rasa for Krishna. He wants a rasa from us. So தனித்துவத்தை இழக்கிறது அப்படின்னா it means it's committing spiritual suicide. We cannot do after so much of austerity. இவ்வளவு தூரம் தவம் இருந்து, இவ்வளவு தூரம் காட்டுக்குள்ள போய் அவ்வளவு யோகம் பண்ணி, if you want to enter into Brahman, what is it not a spiritual suicide? It's a literal spiritual suicide. சில ப்ரோபாஸ் ரைட்ஸ் இட், நிறைய இடத்துல எழுதியிருப்பாரு. நீ பாகவதம் படிச்சீங்கன்னா ரொம்பவே நல்லா எழுதியிருப்பாரு. சோ எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் பகவானுடைய லோகத்துக்கு போய் அவருக்கு சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறோமே ஒழிய நாமளும் கடவுள் ஆகலாம் நம்ம நினைக்கவே கூடாது. That is the biggest mistake many people are doing. We cannot become God. We can be a dog of a God. We cannot become God. We cannot become God. அது எழுதி வச்சுக்குங்க. People want to become God, but they cannot become God. அவங்களுக்கு என்னதான் மந்திர சக்தி வந்து என்னதான் பவர் வந்தாலும் God is God and they are they. ஏன்னா they are influenced by Maya. God is never influenced by Maya. So இந்த இதுதான் இங்க ரொம்ப அழகா பர்பட்ல கொடுத்திருக்காரு. மேபி இப்ப நீங்க இதெல்லாம் ரீட் பண்ணீங்கன்னா you will understand. See here, அணு ஆத்மாவின் இக்குணங்கள் அனைத்தும் அவன் முழு ஆத்மாவின் நித்தியமான அணு அங்கம் என்பதையும் எவ்வித மாற்றம் இன்றி அவ்வாறான அணுவாகவே அவன் என்றும் இருக்கிறான் என்பதையும் நிச்சயமாக உறுதி செய்கின்றன. அத்வைத கொள்கை இவ்விஷயத்தில் சற்றும் பொருந்தாது. ஏனெனில் தனி ஆத்மாக்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவது என்பது ஒருபோதும் நடக்கக்கூடியது அன்று. ஜட கலங்கங்களிலிருந்து தூய்மைப்பட்டவுடன் அணு ஆத்மா முழுமுதற் கடவுளின் பிரகாசம் ஒளிக்கதிர்களில் ஒரு ஆன்மீக பொறியாக வசிக்க விரும்பலாம். ஆனால் அறிவுள்ள ஆத்மாக்கள் பரமபுருஷ பகவான் உருவாடுவதற்காக ஆன்மீக கிரகங்களை அடைகின்றனர். Is it clear now, Mataji? Purport? Is it clear for all of you? Yes, the purport? yes, Mataji. Yes, Mataji. Yeah. So living entity is called Sarvagata. Sarvagata எல்லா இடத்துலயும் இருக்கான். It means பஞ்சபூதங்கள், even நெருப்புல கூட living entities are living. We cannot see, that's it. நிலத்துல வாழ்றாங்க, நீர்ல வாழ்றாங்க, காற்றுல வாழ்றாங்க, ஆகாயத்துல வாழ்றாங்க, நெருப்புல வாழ்றாங்க. So living entities distributed even சூரியனுக்குள்ளேயே people are living. They are living a life like us.
Is it not surprising? நாம பூமியில வாழ்றோம். நம்ம body majority of it's done with earth. That is why we are living here. சூரியன்ல நீங்க வாழணும்னா majority of your body will be of fire. That's it. But they will also have family like us. அவங்களும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. They are also enjoying there. They are also enjoying there. So இது எல்லாமே தெளிவா நம்ம வந்து சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க இந்த பூமி தவிர எங்கேயுமே உயிர்வாழி இல்ல. நோ, மூன்லயும் இருக்காங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிளானட், நீங்க நைட் வெளியில போனீங்கன்னா you will see stars and planet. அங்க எல்லாருமே நம்மள மாதிரி ஜீவராசிகள் இருக்காங்க. Their body differs. அந்த பஞ்சபூதங்கள் காம்பினேஷன் differs. நம்ம earthல இருக்கனால we are made up of more of earth material. That is why we are so gross. நீங்க அங்கங்க பாத்தீங்கன்னா மேல இருக்க லோகங்கள்ல பாத்தீங்கன்னா it is subtle things அதிகமா இருக்கும். ஏர்ல வாழ்றவங்க ஏர் காம்பனன்ட் அதிகமா இருப்பாங்க. வாட்டர்ல வாழ்றவங்களுக்கு வாட்டர் காம்பனன்ட் அதிகமா இருக்கும் இல்லைங்களா? ஈவன் இங்கேயே அப்படிதான். ஒரு மீனால வந்து நம்மளுடைய ஏர்த்ல வந்து நம்மளுக்கு டைனிங் டேபிளுக்கு வந்து சாப்பிட முடியுமா? Can a fish come here? It can come in our dining table as a prey. Not it can come and sit and eat with us. நல்லா ஃபிஷ் அது என்ன மாதாஜி அதெல்லாம் வரலாமே. நான் பாருங்க ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி நல்லா உப்பு மிளகாய் அப்படி போட்டு ஃப்ரை பண்ணி கொண்டு டைனிங் டேபிள் வச்சிருக்கேன்னு நீங்க சொல்லலாம். அது நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஐயோ மாதாஜி வேற நீங்க மீனை ஞாபகப்படுத்திட்டாங்களேன்னு சில பேர்லாம் நினைக்கலாம் இல்லைங்களா? இல்லையா மாதாஜி? யாரும் நினைக்கலையா? நம்ம குரூப்ல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க. எல்லாருமே சைவம் தான் சாப்பிடுவாங்க. ஏன் மாதாஜி? பிரசாத் புரட்டாசி மாசம் மாதாஜி அதனால விட்டு அதனால மறந்துட்டாங்க. ரொம்ப நல்லவங்க மாதாஜி. ஏன் புரட்டாசி மாசம் மட்டும் விடணும்? அதான் நான்வெஜ் சாப்பிட தப்பே இல்லை. நான் எல்லாத்தையும் இந்த கேள்விதான் கேட்கிறேன். நான்வெஜ் சாப்பிட தப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா why should you leave in Puratasi? You can have in Puratasi also. It is not that people does not know killing animals is wrong. They know. But அந்த ஒரு மாசமாவது அப்படி இருக்கலாமே இருக்காங்க. That means they know it is wrong. அன்னைக்கு கவிதாலில் மாதாஜி கேட்டாங்க பிளான்ட் கில் பண்றது தப்பு தானே, இப்ப அனிமல் கில்லிங் மட்டும் ஏன் தப்புன்னு சொல்றீங்க? Then why don't you eat in Puratasi? Why don't you eat in Fridays? Why don't you eat in all auspicious days? Janmashtami அன்னைக்கு சாப்பிடுங்க. If it is not wrong, why don't you eat it? இல்லீங்களா? சாப்பிட்டு கோயிலுக்கு போக சொல்லுங்க மாதாஜி யாரையாவது பாப்போம். ஆமா, தப்பு இல்லன்னா if you can eat a non-veg, will you enter into temple? If you think that it is not wrong, நான் பிளான்ட் மாதிரி தான் எதுவும் சாப்பிடுறேன்னு நினைச்சா will you enter into temple மாதாஜி? Is it possible? ஏதோ ஒரு பயம் இருக்குதுங்க மாதாஜி. அதான் அந்த கோயிலுக்குள்ளார போனா மட்டும்தான் சாமி இருக்குதுன்னு நினைச்சுக்கிறதுங்க. அப்புறம் அதை விட்டு அப்புறப்பட்டு நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த சாமியினுடைய அந்த விஷயம் எல்லாம் யாருக்கும் தெரியறது இல்லைங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாமே கோயிலுக்குள்ளார போனா மட்டும்தான் நம்ம இதை சாப்பிட்டு போனா இது. அதுவும் தலை குளிச்சுட்டு சில பேர் தலை குளிச்சுட்டு போயிட்டா ஒண்ணு இல்லை அப்படின்னு நினைக்கிறது தானேங்க மாதாஜி. தனால அப்படித்தானே இருக்கு. வயிற்றுக்குள்ள இருக்கிறது என்ன பண்றது? அதாங்க வெளி எல்லாருமே அந்த என்ன சொல்றதுங்க மாதாஜி, ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் ஐ வாண்ட் டு ஷேர் யூ. ஒரு டயட்டிஷியன் இருக்காங்க. she has beautifully expressed எப்படி நம்மளோட இன்டெஸ்டைனால நான்வெஜ் டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு 5 years ஆகுமா மாதாஜி மினிமம். நாம் நான்வெஜ் நிறுத்தினதுக்கு அப்புறம் அந்த இம்பாக்ட் நம்ம உடலை விட்டு போறதுக்கு 5 years ஆகுமா மினிமம். நிறுத்தின கம்ப்ளீட்டா நிறுத்தின அப்புறம் அந்த அளவுக்கு அதோட எஃபெக்ட் உள்ள இருக்கும்போது நீங்க காலையில சாப்பிட்டு ஈவினிங் தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போனா வாட் இஸ் தட் மீன்? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா நம்ம விட்டு இன்னுமே நமக்கே அந்த ஒரு விஷயம் சில டைம் எல்லாம் அந்த பசங்க அந்த அது உண்மையாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குதுங்க மாதாஜி. உண்மையாலுமே நம்ம இல்லைனாலும் குழந்தைங்களுக்கு யாராவது கொடுக்குறப்ப நமக்கு அந்த அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் உண்மையாலுமே இன்னும் போக மாட்டேங்குது தானேங்க. நம்ம ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுல ஏதோ நம்ம வந்து வைராக்கியமா நம்ம பண்ணணும்னு ஒண்ணு புடிச்சுக்கிட்டோம். அது அந்த வகையில பரவாயில்லன்னு நினைக்கணுங்க. இப்போ 5 years பக்கமா ஆனாலும் கூட இப்பவுமே அந்த அந்த சென்ஸ் அந்த டேஸ்ட் அந்த இதெல்லாம் இருக்கத்தானே செய்யுதுங்க நமக்குங்க. So the point I'm making here is பகவான் எல்லா இடத்துலயும் லிவிங் என்டிட்டிஸ் இருக்காங்க. அவங்க லைஃப் வாழ்றக்கா வந்திருக்காங்க. The goat and hen who was born here is not born to satisfy you. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்க வாழ்க்கையை வாழ வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கை நிறுத்துறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? What rights we have to put an end to their life? இல்லைங்களா? So this is what we are discussing here for the past few days. Om Tat Sat. Any doubts, comments, or reflections?